உங்கள் புகழ் மக்களுக்கு தெரியாது கிடையாது. ஒவ்வொரு இன்டர்வியூ நிறைய பார்த்துருப்பாங்க. மனோவை சக்கரவர்த்தி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது யார் சொன்னாங்க, எப்படி ராஜா அண்ணன்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்றது விஷயம். நான் இப்போ டெய்லி எப்படி ஏவிஎம்சியில் என்னோட ரெக்கார்டிங் நடக்கும். ஆமாம், அண்ணனோட ரெக்கார்டிங் பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கும். நீங்கள் பாட்டு எழுதுவீங்க, மியூசிக் பண்ணுவீங்க, டைரக்ட் பண்ணுவீங்க, கச்சேரிஸ் பேசுவேன். கச்சேரிஸ் எல்லாமே பிஸி அந்த டைம் எல்லாம். அந்த டைம் அப்போ அண்ணன்ட்ட எப்படியும் ஒரு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க ரிஹர்சல் பண்ணுறதுக்குள்ள அண்ணனை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போய்டும். டெய்லி போய்டுறது. எப்படி டெய்லி அண்ணனை சந்திக்க வேண்டியதில்லை. நாங்கள் காலையில் 6:10 6:15 ஒரு 40-50 மியூசிஷியன்ஸ் நிற்போம் ஏவிஎம் எதிரில். அந்த ஃபியட்டு கார் போகும் ஒயிட்டு. அண்ணன் ராஜா அண்ணன் 335 அம்பாசிடர். நான் சொல்கிறது 84 83 ஃபியட்டு வைக்கவே இல்லை. நீ வேறு ராங்க. இல்லை வாங்கினதே ஃபஸ்ட்டு அம்பாசிடர் காராக இருக்கலாம். கார் என்னன்னு பார்க்கல. அந்த கண்ணாடியிலேருந்து அவர் பார்ப்பாரா, கண்ணாடி இறக்குவாரா அப்படின்னு பார்த்துன்னு இருப்போம். இறக்க மாட்டார். அவர் கங்கை மரனா இறக்குறது. அவர் இறக்கலைனாலும் பரவாயில்ல. அந்த வண்டிக்கு கும்பிட்டு 50 மியூசிஷியன்ஸ் போவாங்க. அதில் நான் ஒருத்தன். தெரியும். அது சொல்ல வந்தேன். சரிங்கண்ணா. இப்படி நான் ஏவிசியில் அண்ணன் 10:30 மணிக்கு பார்த்துட்டு அப்படி போகும்போது வெளியே தமாஷ் சக்கரவர்த்தி சார் நின்றுருப்பாரு. நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டுருப்பீங்க. கீழே அவர் நின்றுன்னா நான் அவர் பார்த்து வண்டி எடுத்துருவேன். என்ன எப்படி இருக்கீங்க, நம்ம ரெக்கார்டிங்க? ஆமாண்ணா. நீங்கள் ஃபுல்லாக குத்தகை எடுத்துறீங்க, இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு தான். நீங்கள் மட்டும் சிஏ குத்தகை எடுத்துருக்கீங்களா அப்படின்னு பாரு. அப்போ பேசியிருக்கும்போது என்ன போயிட்டுருக்கேன்னு இல்லை பார்த்துருக்கேன்.